புகழ்பெற்ற திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவில் சப்தஸ்தான பிரம்மோற்சவமானது கடந்த வாரம் துவங்கியது. விழா துவங்கிய நாள் முதல் அனைத்து நாட்களிலும் ஸ்ரீ கிருஷ்ண யஜுர்வேத பாராயணமானது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இதனை பற்றியும் ஐயாரப்பர் கோவிலில் நடைபெறுகின்ற சப்தஸ்தான பிரம்மோற்சவத்தினை பற்றியும் திரு கிருஷ்ண கணபாடிகள் அவர்கள் கூறுகையில் நாம் இப்பொழுது கேட்கலாம். ஸ்ரீமத் பஞ்சநதம் புண்ணியம் பிரணதார்த்திஹரம் சுபம் ஸ்ரீமத் ஜப்யேஸ்வரம் புண்ணியம் புண்ணியாஜீவ மருத்ருதா. புண்ணியமான பாரத பூமியில் தட்சிண தேசத்தில் தட்சிண கைலாசம் அப்படின்னு போற்றப்படக்கூடியதான காவேரி தீரத்தில் அமைந்துள்ளதான புண்ணியக்ஷேத்திரம் பஞ்சநத க்ஷேத்திரம், அதாவது திருவையாறு அப்படின்னு. இந்த க்ஷேத்திரமே கைலாசம் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. தர்மசம்வர்த்தினி சமேத பிரணதார்த்திஹரர் பஞ்சாபகேஸ்வர சுவாமி இங்கே சுப்பிரசன்னராக சாநித்தியத்தோடு இருக்கார். 7 ஊர் இங்கே சுற்றி இருக்கு. 7 சிவக்ஷேத்திரங்கள், எல்லாத்துக்கும் தலை க்ஷேத்திரமாக சிரஸ்தானத்தில் இருக்கிறது இந்த திருவையாறு. இதில் இந்த சித்திர மாசத்தில் ஒவ்வொரு வருஷமும் பிரம்மோற்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். இந்த வருஷமும் அதே மாதிரி பராபவ வருஷத்தினுடைய பிரம்மோற்சவம் ஆரம்பித்து ரொம்ப விமர்சையாக நடக்கிறது. இந்த பூமி கைலாசம், இந்த இடத்துல பரமேஸ்வரன் பல பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார். கைலாச காட்சி, அதாவது கைலாசத்தில் சுவாமி எப்படி அம்பாளோட சேர்ந்து இருந்துருக்காரோ அதே ரூபத்தில் அதே ஒரு ஸ்வரூபத்தை பல பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார். அதில் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்பருங்கிறவருக்கு கைலாச காட்சி கொடுத்ததான புண்ணியக்ஷேத்திரம். இன்னைக்கும் அப்பர் கைலாச காட்சி அப்படின்னு இந்த உற்சவத்தில் நடக்கிறது. பகவான் பரம கிருபாலு கருணாமூர்த்தி. அதில் இந்த க்ஷேத்திரத்தில் தான் பல மகான்கள்லாம் தோன்றிருக்கா. இதில் ரொம்ப சுப்பிரசித்தாளான தியாக பிரம்மம் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராக பிரகாசித்ததான தியாகையர்வாள் இங்கே அதிஷ்டானம் கொண்டிருக்கார். இந்த க்ஷேத்திரத்தில் வந்து அம்பாளை பாடி அப்படி ராமரை பிரத்யக்ஷமாக பார்த்து இன்றைக்கும் அவள் ஆகம் இருக்குது. இப்படி முக்தி தரக்கூடியதான க்ஷேத்திரம் இந்த திருவையாறு அப்படிங்கிறது. வேதவேத்யனான பரமாத்மா சர்வேஸ்வரன் உமாகாந்தனான பிரணதார்த்திஹரன் சாநித்தியமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். இங்கே வந்து எதை பிரார்த்திச்சாலும் சித்திக்கும். இங்கே தான் நந்திகேஸ்வரர் நந்தியம் பெருமான் அவதாரம் பண்ணதான ஸ்தலம். இங்கே வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணி இந்த உற்சவத்தில் கலந்துண்டு கைங்கரியம் பண்ணி அப்படி சுவாமிக்கு சேவை பண்ணால் நிச்சயமாக மக்கட்பேறு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம். எத்தனை வருஷம் குழந்தை இல்லைனாலும் இங்கே வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் நிச்சயமாக அவளுக்கு சந்ததி குழந்தை பிறக்கும். அதே மாதிரி நந்திகேஸ்வரருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றதான ஸ்தலம். இப்படி அதே மாதிரி விவாகம் ஆக வேண்டியவா, ரொம்ப நாள் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடியவாள்லாம் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமிக்கு ஒரு மாலை சாத்திட்டு போனான்னா நிச்சயமாக அடுத்த உற்சவத்துக்குள்ளே அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிடும். அப்பேற்பட்டதான உயர்வான க்ஷேத்திரம். இதில் பகவானுக்கு மூச்சுக்காற்ற போல இருக்கக்கூடியது வேதங்கள். வேதம்னா வேதம் மூலமாக தான் பகவான் ஜகத்தையே சிருஷ்டி பண்ணா, ஜகத்தை காப்பாத்தின்னு இருக்கான். அப்பேற்பட்ட வேதம் மோதிய வேதியர் கோர் மழை அப்படின்னு அவளுக்காகவே ஒழுக்கமாக இருக்கக்கூடிய வேதம் சொல்லக்கூடிய வேதியருக்காகவே வருஷத்துல ஒரு நாள் மழை பெய்யறது. அப்படி வேத பாராயணம் இந்த உற்சவத்தில் ரொம்ப முக்கியம். 1943 அதாவது 1943 ஆரம்பித்து அவிச்சின்னமாக ஒரு உற்சவம் கூட விடாமல் இந்த பிரம்மோற்சவ சமயத்திலையும் ஆடிப்பூரம் உற்சவ சமயத்திலையும் அவிச்சின்னமாக வேத பாராயணம் நிறைய ஒரு 10-12 கணபாடிகளை வச்சுட்டு சம்பூர்ண கிரமபாராயணம் நடந்துட்டு அந்த ஸ்ரீ மசூலிப்பட்டினம் வெங்கட்ராம கணபாடிகள் அப்படின்னு ஒரு பெரிய மகான் வேதஸ்வரூபி அவர் ஆரம்பித்த பாராயணம் அவ மித்ராளான ரகுநாத கணபாடி
கணபாடிகள், அப்புறம் இன்னைக்கு அவளுடைய புத்திராலான வெங்கட்ராம கணபாடிகள், நடராஜ கணபாடிகள் போன்ற அவ சகோதரா சேர்ந்து நடக்கிறா. இன்னும் அவா குழந்தை இல்லாமல் இப்போ பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி அவிச்சின்னமாக அந்த வேத பாராயணம் நடந்துட்டு இருக்கு. 13 நாள் பிராமண சமாராதனையோட சுவாமி சந்நிதியிலேயே பாராயணம் காத்தாலம் மத்தியானம் ராத்திரி சுவாமி வீதி வருவார். 12 மணி 1 மணி 2 மணி சில நாளைக்கெல்லாம் அகோராத்திரம் சுவாமி வீதி வருவார். அப்போ சுவாமி பின்னாடியே அப்படியே வேதம் சொல்லிட்டு வருது. அப்படி வேத பாராயணம் சின்னமாக நடக்கிறது. எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் உண்டாகணும். இன்னும் விசேஷமாக காவேரி, இந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணினா ரொம்ப புண்ணியம் அப்படின்னு, காசியை விட பல மடங்கு அதிகமான புண்ணியம் அப்படின்னு இந்த க்ஷேத்திர மகாத்மியங்கள்லாம் சொல்றது. அப்பேற்பட்ட காவேரி தீரத்தில் அமைந்ததான தட்சிண கைலாசமாக இருக்கக்கூடியதான பஞ்சநல க்ஷேத்திரம் திருவையாறு. இந்த ஊருக்கு வந்து வாசம் பண்ணணும், சுவாமியை தரிசனம் பண்ணணும், கைங்கரியத்தில் ஈடுபடணும், இங்கே நடக்கக்கூடியதான வேத பாராயணத்தில் கலந்துக்கணும், இந்த பிராமண சமாராதனையில் நம்மளும் ஏதோ ஒரு திரவியத்தை கொடுக்கணும் அப்படின்னா அது பெரிய பாக்கியம் இருக்கணும். அதுக்கு ஆஸ்திகால்னா இந்த மாதிரி பகவான தரிசனம் பண்ணி இந்த தர்மங்கள் எல்லாத்தையும் அன்வயிச்சுக்கணும். எல்லாரும் சகல க்ஷேமத்தையும் அடையணும். பகவான் தர்ம சம்மர்த்தினியை சமைத்த குணதாக்கியகரன், தர்மத்தை காப்பாற்றி இருக்கக்கூடியதான தர்ம சம்மர்த்தினி அம்பாளுடைய சரணத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும்னு நான் வார்த்தையை பூர்த்தி பண்ணிக்கிறேன்.